இது வரைக்கும் பிக் பாஸ்ல வந்ததுலயே யாருமே மறக்கவே முடியாத ஃபேமிலி ரவுண்ட். நம்பர் 4 பிக் பாஸ் சீசன் 2ல வந்த சென்ட்ராயனோட ஃபேமிலி ரவுண்ட். சென்ட்ராயனோட ஃபேமிலி ரவுண்ட்ல சென்ட்ராயனோட ஒய்ஃப் வந்திருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் உள்ள வந்த உடனே சென்ட்ராயனை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஹாப்பி ஆயிட்டாரு. அதை பாக்குறப்பவே தெரிஞ்சது அவங்க ஒய்ஃப் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காங்கன்னு. இது எல்லாமே தாண்டி கார்டன் ஏரியால சென்ட்ராயனோட ஒய்ஃப் நீங்க அப்பாவாயிட்டீங்கன்னு சொல்லும் போது சென்ட்ராயனோட ரியாக்ஷன்லாம் இன்னுமே கண்ணுக்குள்ளேயே நிக்குது. நம்பர் 3 பிக் பாஸ் சீசன் 1ல வந்த ஸ்னேகனோட ஃபேமிலி ரவுண்ட். ஸ்னேகனோட ஃபேமிலி ரவுண்ட்ல ஸ்னேகனோட அப்பா வந்திருப்பாரு. ஸ்னேகனோட அப்பா உள்ள வரும்போது அவரால் நடக்கவே முடியல. 2 பேர் துணையோட தான் அவர் உள்ளேயே வந்தாரு. ஒரு பர்சனோட ஃபேமிலி வரும்போது அந்த பர்சன் மட்டும் அழுதா அது யூஷுவல் தான். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு பிக் பாஸ் வீடே அழுதுச்சுன்னா இந்த ஒரு மூமெண்டா தான் இருக்கும். நம்பர் 2 பிக் பாஸ் சீசன் 3ல வந்த லாஸ்லியோட ஃபேமிலி ரவுண்ட். லாஸ்லியோட ஃபேமிலி ரவுண்ட்ல லாஸ்லியோட ஃபேமிலியே வந்திருக்கும். லாஸ்லியோட ஃபேமிலி ரவுண்ட இன்னும் வரைக்கும் யாருமே மறக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களோட அப்பா தான். லாஸ்லியோட அப்பா உள்ள வந்த உடனேயே கவின் லாஸ்லியாக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி ரொம்பவே கோவமா பேசியிருப்பாரு. அது நடந்து கொஞ்ச நேரத்திலேயே அவர் பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேங்கிறதையும் காட்டியிருப்பாரு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கவினை ஹக் பண்ணிட்டு வாழ்க்கையில எல்லாமே வந்து போகும், வின் பண்ணிட்டு வெளியே வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு மூமெண்ட்டை யாருமே மறந்திருக்க முடியாது. நம்பர் 1 பிக் பாஸ் சீசன் 3ல வந்த சாண்டி மாஸ்டரோட ஃபேமிலி ரவுண்ட். சாண்டியோட ஃபேமிலி ரவுண்ட்ல சாண்டியோட ஒய்ஃபும் அவங்களோட பொண்ணும் வந்திருப்பாங்க. சாண்டி ஃபேமிலி வரதுக்கு முன்னாடியே ஃபன் அண்ட் எமோஷனலா போய்கிட்டு இருந்துச்சு. டோர் ஓபன் பண்ணி சாண்டி மாஸ்டரோட பொண்ணை காட்டின உடனே பெருசா எங்கேயுமே எமோஷனல் ஆகாத சாண்டி மாஸ்டர் அவரோட பொண்ணு பார்த்த உடனே பயங்கர எமோஷனல் ஆகி அழுதுருப்பாரு. இந்த ஒரு மூமெண்ட்லாம் பெருசா யாராலுமே மறந்திருக்க முடியாது. இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் ஃபேமிலி என்ட்ரி எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.